அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ரியல் அனாலிசிஸில் நம்ம ஒரு 30 or 31 MCQs நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, the set of all intervals with rational end points. எல்லா இன்டர்வலையும் எடுக்கிறோம், எல்லாமே வந்து அதோட எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா ரேஷ்னலாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கவுண்டபிள் செட்டாக அன்கவுண்டபிளாக ரெண்டு இருக்குமா, நன் ஆஃப் தீஸா. ஸோ அது என்ன செட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கவுண்டபிள் செட். அடுத்தது யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட்டஸ், அதுக்கும் ஆன்சர் கவுண்டபிள் தான். தேர்ட் கொஸ்டின் வந்து ஏ வந்து கவுண்டபிள்னா பி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னென்னா அன்கவுண்டபிள். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் என்னென்னா, எவரி பவுண்டட் சீக்வன்ஸ் இன் ஆர் ஹேஸ் அ டேஷ் சப்சீக்வன்ஸ். ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு பவுண்டட் சீக்வன்ஸும் ஆரில் இருக்கிற ஒவ்வொரு பவுண்டட் சீக்வன்ஸுக்கும் எப்படிப்பட்ட சப்சீக்வன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் இருக்கும். அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பார்த்தோன்னா, ஏ காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேசஸ் பவுண்டட், நாட் பவுண்டட், டோட்டலி பவுண்டட், நன் ஆஃப் திஸ். ஒரு காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து டோட்டலி பவுண்டடாக இருக்கும். அடுத்து வந்து ஃபைண்ட் சுப்பீரியர் ஆஃப் ஏ ஃபார் ஏ ஈக்குவல் டு n+1/n, n பிலாங்ஸ் டு n. இது சுப்பீரியர் கேட்டிருக்காங்க. 0வா 1ஆ 2ஆ 3ஆ. அதில் பார்த்தோன்னா 2. ஸோ அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இதில் கீழே இருக்குது. நம்ம n+1/nல n வந்து பிலாங்ஸ் டு n, நேச்சுரல் நம்பரில் இருக்குது. ஸோ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்னா 1 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது எண்ணுக்கு பதிலாக 1 போடுறோம். ஸோ 1+1/1, அப்போ 2/1 வரும். ஆன்சர் 2. இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் பார்த்தோன்னா, எவரி சப்செட் ஆஃப் இன்ஃபைனைட் செட்ஸ் ஃபைனைட், இன்ஃபைனைட், போத் ஏ அண்ட் பி, நன் ஆஃப் திஸ். ஸோ சப்செட் இன்ஃபைனைட் செட்டோட சப்செட் எல்லாமே இன்ஃபைனைட்டாக தான் இருக்கும். அடுத்து 8th கொஸ்டின் பார்த்தோன்னா, இந்த செட் ஆஃப் ஆல் ரேஷ்னல் நம்பர்ஸ் இஸ். எல்லா ரேஷ்னல் நம்பரையும் எடுத்தோன்னா அந்த செட்டு வந்து ஃபைனைட்டாக இன்ஃபைனைட்டாக, போத் ஏ அண்ட் பி, நன் ஆஃப் திஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இன்ஃபைனைட். அடுத்து நெக்ஸ்ட் 9th ஒன்று, இந்த கவுண்டர் செட் இஸ் கவுண்டபிள், அன்கவுண்டபிள், போத் ஏ அண்ட் பி, நன் ஆஃப் திஸ். கவுண்டர் செட்னா என்ன தெரியும், க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1, அது வந்து அன்கவுண்டபிள். அடுத்து 10th ஒன்று, let f is a function x to y, if a is a subset of x, b is a subset of x, then f of a minus f of b is a subset of. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, fங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், f வந்து ஒரு ஃபங்க்ஷன், எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகுது. a வந்து எக்ஸோட சப்செட்டு, பியும் எக்ஸோட சப்செட்டு. இப்போ f of a மைனஸ் f of bங்கிறது எதோட சப்செட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டி, f of a minus f of b. அப்புறம் வந்து 11th கொஸ்டின், if f and g are function, then maximum of f into g is the dash. fம் ஃபங்க்ஷன், ஜியும் ஃபங்க்ஷன். அப்போ எஃப்ஐயும் ஜியும் மல்டிப்ளை பண்ணி அதில் மேக்ஸிமம் எடுத்தோம்னா தட்ஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன், அதுவும் ஃபங்க்ஷன் தான். ஆப்ஷன் சி ஆன்சர். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின், கீழே இருக்கிறதுல எதெல்லாம் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா தான், மேக்ஸிமம் ஆஃப் ஏ கமா பி வரும்போது மைனஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி/2. அப்புறம் 30th கொஸ்டின், A1 A2 AN இதெல்லாம் கவுண்டபிள். A1லேருந்து ஆரம்பித்து AN வரைக்கும் இருக்கும்போது அதெல்லாம் கவுண்டபிளாக இருந்துச்சுன்னா அதோட யூனியன் செட், யூனியன் ஆஃப் n = 1 to infinity ANS. இது என்ன அப்படின்னா இது கவுண்டபிள் தான். Next 14th question, if f is a function from a to b and the என்ன எழுதியிருக்கேன்னு தெரில, and the range நினைக்கிறேன், எஸ் ரேஞ்ச், அதில் வந்து அது இதாக இருக்குது, கட்டாக இருக்குது. இது என்ன அப்படின்னா, f is a function a to b and the range of f, இதில் வந்து r வந்து அதில் கட்டாக இருக்குது. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ரேஞ்ச் அப்படின்னு இருக்கும். ரேஞ்ச் ஆஃப் f is uncountable, then the domain of f is
டொமைன் எப்படி இருக்கும்னா ரேஞ்ச் வந்து அன்கவுண்டபிள், ஆட்டோமேட்டிக்காக டொமைன் அதுதான் அன்கவுண்டபிள் தான். நெக்ஸ்ட்டு 15th question. If the function of f is defined by tan x, இந்த ஃபங்க்ஷனை tan xன்னு சொல்கிறாங்க, x lies between -π/2 +π/2 அப்படி இருந்துச்சுன்னா எஃபோட ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து -∞ to +∞. கீழே வந்து நான் இதுக்கு ஆன்சர் போட்டிருக்கேன். இதுவும் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம். இது என்னென்னா f(x) வந்து tan xன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே -π/2 × +π/2 கொடுத்துருப்பாங்க. tan -π/2 என்னென்னு பார்த்தோன்னா -tan π/2 வரும். ஸோ இதோட வேல்யூ -∞. இதே மாதிரி tan π/2 பார்த்தோன்னா ஆன்சர் ∞. ஸோ இதோட ரேஞ்ச் வந்து -∞ +∞ வரைக்கும். அடுத்து 16th question. Sn set of all Sn n equal to 1 to infinity எடுத்துட்டோன்னா அதை வந்து என்னன்னு போட்டிருக்காங்க. n equal to infinity இருந்துச்சுன்னா இதுக்கு எத்தனை லிமிட் இருக்கும்? ஒரு லிமிட்டா, நோ லிமிட்டா, இன்ஃபினிட் லிமிட்டா, நன் ஆஃப் தீஸா பார்த்தோன்னா நோ லிமிட். இது ரெண்டும் ஈக்குவலுங்கிற கண்டிஷன் கொடுத்ததுனால நோ லிமிட். அடுத்து n வந்து n equal to 1 to infinity டைவர்ஜஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு டைவர்ஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா +∞. அடுத்து இது லிமிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா நிறைய ஸ்டெப்லாம் போட வேண்டாம். இது ஆக்சுவலாக என்னென்னா பவர் வந்து நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் சேம் பவர் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலான்னா இதை விட்டுட்டு ஆன்சர் வந்து அதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதுனா போதும். ஹையஸ்ட் பவரோட கோஎஃபிஷியன்ட் எழுதுனா போதும். அதுதான் ஆன்சர். அடுத்து எவாலுவேட்டு. இது வந்து எவாலுவேட் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தா 1/2. இதுக்கு நான் உங்களுக்கு கீழே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இதுதான் கொஸ்டின். √n என்னென்னா கீழே எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, நான் சொல்லிடுறேன். √n இருக்குது. √n இங்கேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா √n +1 -√n. இதுதான் கொஸ்டின். நம்ம என்ன பண்ணணும்னா இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு இதோட காஞ்சுகேட் எடுத்து நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். காஞ்சுகேட்னா என்னது? ப்ளஸ்ஸு. அது எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிப்போம் பாருங்கள். இங்கே பண்ணியிருக்குதா? காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஈஸி தான், ஒரு டைம் ட்ரை பண்ணால் தெரிஞ்சிடும். அடுத்து 20வது கொஸ்டின். லிமிட் n tends to infinity 1 + 2/n whole to the power n. இதுக்கு ஆன்சர் என்ன? e². இதுக்கும் கீழே கொடுத்துருக்கோம். என்னென்னா 1 + 1/1 + 1 whole power n. இது 1 + 1/n whole power n. இதை பிரித்து எழுதலாம். அப்படி எழுதும்போது இதுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா e கிடைக்கும். இதுக்கு இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா e. ஸோ e × e, e². 21. கொஸ்டின் நம்பர் 21ல் எதெல்லாம் ராங்குன்னு கேட்டிருக்காங்க. S1 வந்து √2. அடுத்து Sn+1 வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா √2 Sn அப்படி பண்ணாங்கன்னா ஃபார் ஆல் n greater than or equal to 2க்கு இண்டக்ஷன் படி Sn is less than or equal to 2 ஃபார் ஆல் n. இது கரெக்டானு கேட்டிருக்காங்க. அடுத்து Sn+1 is greater than or equal to Sn ஃபார் ஆல் n. இது கரெக்டாக. அப்புறம் Sn n equal to 1 to infinity is divergent. இது கரெக்டாக. லிமிட் n tends to infinity Sn equal to 2. இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. சரி, இதெல்லாம் கரெக்டு, இதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது கரெக்டு, இது கரெக்டு, இது தப்பு, இது கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட்டு விச் இஸ் ட்ரூ. இதுவும் அது மாதிரி பார்த்தோன்னா எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. S1 S2 வந்து எல்லாம் greater than or equal to 0 இருக்குது. Sn+1க்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்துச்சுன்னா இது நான் இன்க்ரீஸிங் கரெக்டு தான், இது வந்து நான் டிக்ரீஸிங், அதனால் இது தப்பு, இது கன்வர்ஜென்ட் ரைட்டு. ஸோ நமக்கு தப்பானது என்ன அப்படின்னா பி தான். நெக்ஸ்ட் 23வது கொஸ்டின். 23rd கொஸ்டின். சப்போஸ் that Sn n equal to 1 to infinity is a divergent sequence of real numbers and C belongs to R, C is not equal to 0, then Csn n equal to 1 to infinity. Csnக்கு n equal to 1 to infinity கொடுத்தாங்கன்னா இது என்னவாகும்னா டைவர்ஜஸ் ஆகும்.
ஏன்னா இது டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ் தானே, அதனால் டைவர்ஜஸ். நெக்ஸ்ட் Sn n = 1 to infinity வந்து நாட் பவுண்டட் கொடுத்துருக்காங்க, நாட் பவுண்டட் பிலோ. அப்போது இன்ஃபீரியர் ஆஃப் Sn என்னவாக இருக்கும், லிமிட் n tends to infinity. இன்ஃபீரியர் ஆஃப் Sn என்ன இருக்கும் அப்படின்னா -infinity இருக்கும். ரிசல்ட் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு Mn = LUB ஆஃப் sin n/2 sin n + 1/2 அப்படி போயிட்டே இருக்குது. இதுக்கு வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வேல்யூ என்ன அப்படின்னா 1. இதுவும் ஒரு ரிசல்ட்டு தான். நெக்ஸ்ட்டு நான் சிலது அடித்து எழுதியிருப்பேன், இந்த ஒரு டைம் கொஞ்சம் சாரி. நெக்ஸ்ட்டு வந்து நான் அடுத்த ரிமைனிங் பார்ட் 2 வந்து நான் கிளியராக எழுதுகிறேன். லேட்டாக எழுத ஆரம்பிச்சது, அப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டியாக டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுனால எழுதவும் முடியல ஒழுங்காக. எவ்ரி காஷி சீக்வன்ஸ் இஸ் எ டேஷ் சீக்வன்ஸ். எல்லா காஷி சீக்வன்ஸும் என்னவாக இருக்கும் அப்படின்னா கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி n = 1 to infinity in contains. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா எத்தனை பாயிண்ட் இருக்கும்னா எக்ஸாக்ட்லி ஒன்லி 1 பாயிண்ட். அடுத்து 28 பார்த்தோன்னா 1 + 1/2 ஃபேக்டோரியல் + 1/4 ஃபேக்டோரியல் + 1/6 ஃபேக்டோரியல். இப்படியே ஃபேக்டோரியல் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருந்துச்சுன்னா இதுக்கு ஆன்சர் வந்து கன்வர்ஜஸ். அடுத்து 29th சிக்மா n = 1 to infinity மாடுலஸ் an = infinity. அப்போ லிமிட் n tends to infinity மாடுலஸ் ஆஃப் an/bn எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா bn என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் இன்ஃபினிட்டி தான். ஏன் இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா பிஎனும் இன்ஃபினிட்டியாக இருந்தால் அது எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 29 முடிஞ்சிச்சு. 30 இது என்ன அப்படின்னா சமேஷன் n = 1 to infinity 3/4 + 2n. இது கன்வர்ஜஸாக டைவர்ஜஸாக போத் a and b none of these. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா கன்வர்ஜஸ் தான். இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். an = 3/4 + 2n இருக்குது. bn வந்து 1/2 to the power n ஆகும். அப்போ மாடுலஸ் ஆஃப் an/bn எடுத்துட்டோம்னா 3/4 + 2n இன்ட்டு bn வந்து 1/ங்கிறது மேலே போயிடுமா, அப்போ 2 power n ஆகும். நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம்னா இந்த கீழே இருக்குல்ல 4 + 2 to the power n-ல் 2 to the power n மட்டும் காமன் எடுத்தோம்னா இங்கே இல்லை, அதனால் 4/2 to the power n வரும். இங்கே ஒரு 1 வரும். ஆல்ரெடி நியூமரேட்டரில் ஒரு 2 to the power n இருக்கும், டினாமினேட்டரில் ஒரு 2 to the power n இருக்கும். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. 3/4/2